ஒரு சில உயிரினங்கள் இருக்கு. அதுல ஆண்கள் தான் இந்த பெண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே செய்யுது. அதாவது ஆண்கள் தான் அந்த குட்டியை பொறிக்க வைக்கிறதுல ஆரம்பிச்சு அதை பாதுகாக்கிற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்யுது. சீகார்ஸ் அதாவது கடல் குதிரைகள். இதுல பெரும்பாலான கடல் குதிரை இனங்கள்ல பெண்கள் தான் ஆண்களோட கொஞ்சம் சைஸ்ல பெருசாவே இருக்கும். இதுவுமே இனப்பெருக்கத்தப்போ டான்ஸ் ஒன்று ஆடும். கடல் குதிரைகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த டான்ஸோட முடிவில் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ ஒட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய அந்த வயிற்று பகுதியில் ஆவிபாசிட்டர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும். ஆண்களில் ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இப்போ இந்த டான்ஸோட கடைசி கட்டத்தில் பெண்களுடைய அந்த ஆவிபாசிட்டர் வழியா இந்த ஆண்களுடைய பவுச்சுக்குள்ள அந்த முட்டைகள் எல்லாமே வேகமாக உள்ள போக ஆரம்பிக்கும். இதுல ஒரே ஒரு செக் இருக்கு. என்னன்னா, அந்த மாதிரி ஆண்கள் அந்த பவுச்சை திறக்கும் இல்லையா கடைசி கட்டத்தில், அப்படி திறக்கிறத ரொம்ப நேரம்லாம் திறந்து வச்சிருக்காது. அதிகபட்சமா 6 to 10 செகண்ட் வரைக்கும் மட்டும்தான் திறந்து வச்சிருக்கும். அவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த பெண்களால் எவ்வளோ கருமுட்டைகளை உள்ள செலுத்த முடியுதோ அவ்வளோ கருமுட்டைகளை உள்ள செலுத்தியே ஆகணும். அப்படி செலுத்தலை அப்படின்னா அது அதோட பவுச்சை மூடிடும். மூணு மிச்ச கருமுட்டைகள் எல்லாமே நிறைய நேரத்தில் அப்படியே வேஸ்டா தண்ணிக்குள்ள தான் போகும். பெண்கள் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஆண்கள் தான் அதோடைய ஸ்பெர்ம்ஸை இந்த முட்டையில செலுத்தி அதை கருமுட்டையாக்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை வயிற்றுக்குள்ளேயே வச்சு அதை பெருசாக்கும் போது அந்த ஆண் கடல் குதிரை அதோட உடம்புல இருந்து ஆக்சிஜன், லிப்பின், கால்சியம், இது போக ப்ரோலாக்டின் அப்படிங்கிற காம்பவுண்ட் எல்லாம் அந்த கருமுட்டைகளுக்கு கொடுத்து அதை வளர்க்கும். இந்த ப்ரோலாக்டின்ங்கிறது என்னன்னா, பாலூட்டிகள்ல பெண்கள் தானே பால் கொடுக்கும். அந்த பால் சுரக்கிறதுக்காக அதோடைய உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் இந்த ஆண் கடல் குதிரைகள்லையும் சுரந்து அந்த காம்பவுண்டை இது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கருமுட்டைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா 10 to அதிகபட்சமா 45 நாள் வரைக்கும் கூட ஆகும் ஒரு சில இடங்கள்ல. அது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரியா சுற்றிக்கூடிய கால சூழல் எப்படி இருக்கு, அது என்ன இனம் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்படி 10 to 45 நாட்கள் அதோட வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வேகமா அதை வெளியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கடல் குதிரைகள் வெளியே வந்த கடல் குதிரைகள் எல்லாம் அது மட்டுக்கு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னோட அப்பா அப்படிலாம் பாசமெல்லாம் இருக்காது, அது மட்டுக்கு போய் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். 100 குட்டிகள்ல இருந்து அதிகபட்சமா 2500 குட்டிகள் வரைக்கும் கூட ஒரு தடவை அந்த ஆண் கடல் குதிரையால பொறிக்க முடியும். பெண் கடல் குதிரைகள் போயிடும் சொன்னேன் இல்லையா, அப்படி போனதுல ஒரு சில இனங்கள்ல அந்த பெண் கடல் குதிரைகள் திரும்பி வந்து அதே ஆண்கள் கூட மறுபடியும் இணை சேர்ந்து மறுபடியும் குட்டியை பொறிக்கக்கூடிய வேலையை செய்யும். ஆனா ஒரு சில இனங்கள்ல அப்படி போயிருச்சு அப்படின்னா போனதோட சரி, அதுக்கப்புறமா வேற ஏதாவது கடல் குதிரை கிடைச்சிச்சு அப்படின்னா அதோட இணை சேர்ந்து மறுபடியும் குட்டி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்.